சாண்ட்ரா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் திவ்யாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, பார்வதியை பெஸ்ட் பர்ஃபார்மராக குடும்பம் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்கு. என்னடா நடக்குது இந்த வீட்டில் அப்படிங்கிற ஒரு குழப்பம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, பார்வதிக்கே அந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கு. என்னடா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது பிக் பாஸ் பாருங்கள் அவருடைய பஞ்சு. இந்த முறை குரூப்பிசம்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா பாரு, இப்போ உங்களை பெஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்வதி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் போட்டாங்க. அதே குடும்பம் இப்போ அவங்கள பெஸ்ட் அது ஒருவரை தான் தேர்வு செய்ய சொன்னார் பிக் பாஸ். அந்த இடத்துல பார்வதி வந்து எல்லாருமே பார்வதிக்கு சொல்கிறாங்கங்க. ரொம்ப ஆச்சரியம். என்ன கேரக்டர் பண்ணாங்க பார்வதி? ஜென்ரல் மேனேஜர். ஆனால் இதில் என்னென்னா, இவங்க இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மர், ஆனால் இவங்களை பற்றி ஒரு ப்ரோமோவும் பெருசாக வரலை. இவங்க வந்து என்ன செய்தாங்கங்கிறதும் நமக்கு பெருசாக தென்படலை. ஆனால் பெஸ்ட் பர்ஃபார்மர் விக்ரம் பெஸ்ட் பர்ஃபார்மராக தேர்வு செஞ்சாங்க. அவர் என்ன பண்ணார்னே நமக்கு தெரியல. அப்போ வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, நல்லது பண்ணுறாங்க, அதை நமக்கு காட்ட மாட்டுறாங்க. இந்த மாதிரி கத்துறது, சண்டையிடுறது, அதை தான் நமக்கு காட்டுறாங்க. நாம் அதை விமர்சனம் பண்ணுறோம். அவங்கள பெஸ்ட் பர்ஃபார்மராக நாம் சொல்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது கத்துறது, சண்டை போடுறவங்கள நமக்கு காட்டுறாங்க. நம்ம அவங்கள பற்றி விவாதம் பண்ணுறோம். ஆனால் அவங்க ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாத அமைதியாக வாழ்கிறவங்கள வீட்டில் இருக்கிறவங்க பெஸ்ட் பர்ஃபார்மருங்கிறாங்க. மக்களுக்கு அது ரீச் ஆகாத இருக்குது. சரி, இப்போ ஒரு நபர் பார்வதி வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆகிட்டாரா? இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆனதுலேருந்து பார்வதி தலை போட்டிக்கு நேரடியாக பங்கு பெறலாம் அப்படின்னு பிக் பாஸ் அறிவிக்கிறாருங்க. இதன் மூலமாக தலை போட்டிக்கு யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன்ராஜ், சபரி, அதுக்கப்புறம் பார்வதி, அதற்கு பிறகு திவ்யாவும் அந்த போட்டியில் இறங்குறாங்க. களை கட்ட போகுது அடுத்த வாரம் தலை போட்டியே.